கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 21, 2026. நம்ம வந்து காலையில் வழக்கம் போல் நிறைய விதவிதமான செய்திகளை வந்து கவர் பண்ணுறோம். இன்றைக்கி அதில் குறிப்பாக லஞ்சம் அப்படிங்கிறதுல ஒரு செய்தியை வந்து நம்ம பார்த்ததில் நம்ம ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து செய்தியெல்லாம் வாசிச்சுட்டு என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ வந்து ஒரு செய்தி முதல்ல வாசிட்றேன். கொஞ்சம் நீண்ட செய்தி தான், கேட்டுக்கேன். ஏன்னா எளியில் பேப்பரில் படித்து இங்கே படித்து அதெல்லாம் படிச்சிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அதுக்கு உள்ளே வந்து என்ன மாதிரி அடுத்து நம்ம சொசைட்டி சமுதாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரூபாய் 1,00,000 லஞ்சம் பெற்று சிக்கிய வனச்சரக அலுவலர். வனச்சரக அலுவலர் அப்படின்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அலுவலர்னா ஆஃபீஸர். அப்போது ஃபாரஸ்ட்ரியில் அங்கே என்ன பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து மற்றபடி டிகிரி முடித்த ஆட்கள் அதெல்லாம் வந்து அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக போவாங்க. அப்புறம் கீழ்நிலையிலேருந்து பதவி உயர்வுபட்டு வர்றவங்க, நேரடியாக படித்து வர்றவங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக அப்படி வருவாங்க. இப்போ வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி, சின்னமலை மற்றும் சிவகிரி வனப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் யானை தடுப்பு அகழி பணியில் ஒப்பந்ததாரரிடம் பில் தொகையில் 20% கமிஷன் கேட்டதாக கூறப்படும் சிவகிரி வனச்சரக அலுவலர் கதிரவன், அவரோட ஃபோட்டோவும் இப்போ போடுறோம், அதையும் பார்த்துக்குங்க. கதிரவன் ரூபாய் 1,00,000 லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு உள்ளார். சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த சுரேஷ்குமார், 45 வயசு, தனது பெயரில் அரசு ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். புளியங்குடி, சின்னமலை மற்றும் சிவகிரி வனப்பகுதிகளை ஒட்டிய சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு யானை தடுப்பு அகழி, எலிஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்ச்சு, அதாவது அங்கே காடுகள்லேருந்து யானை கிளம்பி இங்கே வரும்போது ஒரு பெரிய அகழி இருந்துச்சுன்னா கீழே இறங்கி யானை தாண்டி ஊருக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விளக்கம். அவ்வளோ தெரிஞ்சால் கூட நம்ம விளக்கத்தை சொல்லிடுறது நம்ம பழக்கம், அதனால் அதை அப்படி சொல்லிடுறேன். யானை தடுப்பு அகழி அமைக்கும் பணிக்கான டெண்டரை அவர் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 7/2/2026 அன்று, அதாவது அந்த டைமில் வந்து 7/2/2026 அப்படின்னா திமுக ஆட்சி, ஓகே, அன்று பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளன. அந்த அகழி தோன்ற வேலை வந்து நடைபெற்று வந்துள்ளன. இந்த நிலையில் சிவகிரி வனச்சரக அலுவலர் கதிரவன் ஒப்பந்ததாரர் சுரேஷ்குமாரிடம் பில் தொகையில் 20% கமிஷனாக வழங்க வேண்டும் என தொடர்ந்து வற்புறுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18/8/2026 அன்று, அதாவது இப்போ 18/8னா இப்போ போன வாரம் கூட இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா ஆகஸ்ட்டு இன்றைக்கி வந்து 21 அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி அன்று சிவகிரிக்கு சென்று வனச்சரக அலுவலரை சுரேஷ்குமார் நேரில் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போது குறைந்த விலை புள்ளியில் டெண்டர் எடுத்திருப்பதால், என்னென்னா அந்த கோட் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியான விலைக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே இவ்வளோ தூரம் கொடுக்கும், 20% கொடுத்தா என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது, நஷ்டத்தில் வரும், நஷ்டத்துக்கு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பணியை முடிப்பதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டதாகவும், அதற்கு கதிரவன் 20% கமிஷன் வழங்க வேண்டும், இல்லையெனில் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்க மாட்டேன், பில் தொகையும் வழங்க மாட்டேன் என கூறியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே 18 லட்சம் பில் தொகை பெற்றிருப்பதாகவும், அதற்கான 20% கமிஷனான 3.25 லட்சத்தை வழங்கிவிட்டு மீதமுள்ள பணியை முடிக்குமாறு கதிரவன் கூறியதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா, 18.5 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிட்ட, பில் தொகையை வாங்கிட்ட, அதில் 20%, அப்போ என்னாச்சு, 3.25 லட்ச ரூபா கிட்டத்தட்ட, அதையும் நீ வந்து இங்கே கொடுக்கணும். அப்புறம் இனி வரப்போகிறதுக்கும் நீ 20% கொடுக்கும்போது 30% கேட்டதாகவும், இல்லை அவ்வளோ முடியாதுன்னு சொன்னோன்னா 20% கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சதாகவும் அங்கே வந்து புகார். அவ்வளவு தொகையை உடனடியாக வழங்க முடியாது என சுரேஷ்குமார் கூறிய போது, முதல் தவணையாக 1,00,000 மறுநாள் வழங்க வேண்டும் என்றும், மீதமுள்ள தொகையை இறுதி பில் போடும்போது வழங்க வேண்டும் என்றும் கதிரவன் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போ என்ன, ரொம்ப இதுதான் சரி, அவ்வளோ இல்லையா, ரெண்டு பக்கம் முதல்ல ஒரு 1,00,000 கொடு, ஓகே, ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ் மாதிரி வந்து ஒரு 1,00,000 ரூபா கொடு, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நீ வந்து பில்லு போடும்போது கடைசி பில்லுக்குள்ளே எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணி முடி அப்படின்னு சொல்லி கூறப்படுது.
லஞ்சம் கொடுக்க விரும்பாத சுரேஷ்குமார், அதாவது சுரேஷ்குமார் வந்து ரொம்ப நேர்மையாக கரெக்டாக லஞ்சமே கொடுக்காம வேலை பார்க்குற ஒப்பந்ததாரரா அப்படின்னா எனக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து அரசு டெண்டர், கவர்மெண்ட் டெண்டர் ஏதாவது எடுத்து பண்ணுறதா இருந்தால் லஞ்சம் இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு வாய்ப்பே இல்லை. லஞ்சம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன. ஏன்னா நான் ஏன் முதல்ல திமுக ஆட்சி, இப்போ தாவேக்கா ஆட்சி அப்படின்னா, திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடும்போதே அங்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் லஞ்சம் போயிருக்கும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நீ லஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டால் எப்போ தான் எவ்வளோ தான் கொடுக்குறது அப்படின்னு அந்த ஆளுக்கு வந்து கை காசு போட்டு நஷ்டப்பட்டு ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் இதில் யாரையும் குறை சொல்ல. இப்போ திமுக நேரடியாக வாங்குது அப்படி இல்லை. திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் வந்து கோரை பற்களோட ஒரு கொடூரமான இதில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கண்ட இடமெல்லாம் லஞ்சம் வாங்குறது. ஏன்னா அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபரோ வேறு இடமோ போகணுன்னா அங்கே லஞ்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படின்னு இந்த லஞ்சம் எல்லா இடமும் தலைவெடுத்தாடுதில்ல, அதுதான் இதோட முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ லஞ்சம் கொடுக்க விரும்பாத சுரேஷ்குமார் அப்படின்னால இது போல விளக்கம். இது குறித்து தென்காசி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை 18/8/2026 அன்று, நேற்றுனா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கையும் களவுமாக பிடிக்க அதிகாரிகள் திட்டமிட்டனர். இதையடுத்து ரசாயன பவுடர் தடவப்பட்ட 1 லட்சம் பணத்தை சுரேஷ்குமாரிடம் வழங்கி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இன்று புதன்கிழமை 19/8/2026 சுரேஷ்குமார் மூலம் அந்த பணம் கதிரவனிடம் வழங்கப்பட்டது. அதாவது புதன்கிழமை நேற்று வழங்கப்பட்டது. சிவகிரியில் உள்ள அவரது வீட்டில் பணத்தை பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் மாறு வேடத்தில் கண்காணித்துக் கொண்டிருந்த சிவகாசி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகள் கதிரவனை கைது செய்தனர். இந்த சம்பவம் தென்காசி மாவட்ட வனத்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட வனச்சரக அலுவலரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். சரி, இதில் வந்து அந்த கதிரவன் வந்து பல கொடூரமான மீன்களில் ஒரு மீன் ஓகே ஆகப்பட்டிருக்கு. என்னன்னா இது வந்து லஞ்சம் கொடுக்கவே மாட்டான், நான் ரொம்ப யோக்கியம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இங்கே டெண்டரே கிடைக்காது. ஓகே, அது ஒன்று. சரி, இங்கே ஓவராக போட்டு இறுக்கி புளிஞ்சா, அதாவது இங்கே எனக்கு இவ்வளோ லஞ்சம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இறுக்கி பிடிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் லஞ்சம்னு ஏற்கனவே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிற ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்ச ரூபா எப்படி சம்பளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த கவர்மெண்ட் அந்த ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா வனச்சரலுக்கு பெரிய அளவுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஓகே, எப்படி சொந்த வீடு இருக்கும், கார் இருக்கும், இந்த வசதி எல்லாம் இருக்கும். இதை தாண்டி லட்சமாக வந்து லஞ்சம் வாங்கி அந்த லஞ்சத்தை எங்கடா கொண்டு போய் திணிக்க போகிறீங்க? சாகும்போது லட்சமாக கொண்டு போகிறீங்களா? அவங்க வந்து தங்க கட்டின்றாங்க, பணம்ன்றாங்க, இதுன்றாங்க, என்னென்னவோ நடக்குது. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குகிற லஞ்சத்தில் கொளிக்கக்கூடிய ஆட்களோட அடுத்த வாரிசு இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாசமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வந்து நிலைநிறுத்திக்கிறணும். நீங்கள் வந்து நிறைய லஞ்சம் வாங்குறீங்க, அது சூப்பர் வீடு, அது இது காரு, பசங்களுக்கு செல்லம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பெரிய 3 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு பைக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. எதில்? இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த லஞ்ச பணத்தில். அப்போ என்னாகும்? உங்களோட அடுத்த வாரிசு தருதலையாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த அரசு அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய லஞ்சத்தினால நீங்க நாசமாறது இல்லாம உங்களுடைய வாரிசும் நாசமாயிக்கிட்டு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கணும். பணம் நிறைய சம்பாதிக்கணும், அதில் தவறே இல்லை. ஆனால் எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் ஊழல்னு பெருச்சாளி மாதிரி பெருக்கெடுத்து போகிறது இருக்குல்ல. இப்போ இங்கே வந்து வனச்சரகர் அலுவலகம் பிடிச்சிட்டாங்க. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, இங்கே வந்து லைசன்ஸு கொடுக்கணும், காருக்கு இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போனால் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. நானே சமீபத்தில் போய் பார்த்துருக்கேன். ஓகே, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே போனால் பெரிய யோக்கிய மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இன்று கையிருப்பு இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ கேஷ், இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாம் ரொம்ப யோக்கிய சிகாமணிகள். அவங்க பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சைட் விசிட் பண்ணணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வந்து காசை வந்து உதாரணத்துக்கு ஒரு வீடு, அந்த வீடை வாங்குகிறோம் 1 கோடி ரூபா வீடு அப்படின்னா சரி ஓகே, இவருக்கு வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து ஆஃபீஸருக்கு இவருக்கு ஒரு 10,000 ரூபா, அவருக்கு ஒரு 2,000 ரூபா. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ஹேராருக்கும் ஒரு 6-7 மட்டத்தில் இருக்கும். எல்லாருக்கும் கடைசியில் வந்து அந்த ஸ்டாம்ப் பண்ணும்போது கையை பிடிச்சி இந்த இதில் ஸ்டாம்ப் வைப்பாங்க இல்லையா, பெருவிரல் ரேகை வைப்பாங்க இல்லையா, அந்த ஆள் வரைக்கும் காசு கொடுக்கணும். அப்படி காசுன்னு பேயா அலைகிற கூட்டம் நீங்கள் வந்து எங்கெல்லாம் இல்லை. அதாவது இந்த அரசு அதிகாரிகள் இவ்வளோ வர ரொம்ப நாசமாக
எல்லா மக்களையும் வந்து எளிய மக்களை பூரா வதைச்சு நாசமாக்கி நீங்கள் நாசமாக இல்லாமல் உங்களுடைய வாரிசு கண்டிப்பாக நாசம் ஆயிடுது. அதாவது வட்டி கூட்டு அந்த வட்டி காசில் வந்து கொளிக்கிற இருக்காங்கல்ல, அவங்களோட வாரிசு அவங்களோட எதிர்காலம் பூரா நாசமாகுது. அதே மாதிரி தவறாக இந்த மாதிரி வரக்கூடிய பணத்தை வச்சுருக்காங்கல்ல, பணத்தை சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஹாயாக நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப வசதியில் வாழ்ந்து வசதியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி வசதியில் தவறான வசதியில் இருக்கக்கூடிய அடுத்த வாரிசு பூரா நாசமாகிக்கிட்டு இருக்கு. அப்படி நாசம் ஆகக்கூடாதுன்னா இப்போலேருந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 1 அல்லது 1 ஒரு அதிகாரியாவது இனி லஞ்சம் வாங்க வேண்டாம், இப்படி லஞ்சம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் நான் அப்படி. ஏன்னா இங்கே வந்து மேலதிகாரியை தட்டிட்டு எதிர்த்து சினிமா மாதிரியெல்லாம் சபடால் விட முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும். இப்படி லஞ்சம் வாங்கி என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஒருவேளை நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கி வாங்கி சேர்த்து அந்த லஞ்சத்தை உடனே வெளிப்படுத்த முடியாமல் எக்கச்சக்கமாக செலவு பண்ண முடியாமல் திடீர்னு பார்த்தா அதிகாரி இங்கேருந்து ரெய்டு வந்துருச்சு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்து சாகுறதுக்கு பதிலாக லஞ்சம் வாங்காமல் இருக்கலாமே. இந்த கதிரவன்கிறது ஒரு சின்னதாக ஒரு துரும்பு எவ்வளோ இருக்காங்க தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள். அரசியல்வாதியிலேருந்து அதிகாரிகள்லேருந்து எவ்வளோ லஞ்சம். போலீஸ்காரங்கிட்ட போனால் அவ்வளோ மகா மோசம். இப்போ வடபழனி போலீஸில் வந்து எனக்கு எதிராக அவர் இளங்கனின்ற இன்ஸ்பெக்டர் முன்னாடி இருந்தார், சுரேஷ்குமார்ன்ற ஏசி முன்னாடி இருந்தார், அப்புறம் ஜாஃபர்னு ஒரு எஸ்ஐ இருந்தார், அதுக்கப்புறம் பத்மநாபன் ஒரு எஸ்ஐ இருந்தார், செல்வராஜன் ஒரு ரைட்டர் இருந்தார். எல்லாம் வந்து எதிராளிகிட்ட காசை வாங்கிட்டு நமக்கு எதிராக ஒரு இது இல்லை, கொடுத்த புகார் வந்து இல்லவே இல்லைன்னு ஆர்டிஐயில் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து கேவலம். போலீஸ் எங்கே போனாலும் கேவலமாக இருக்காங்க. நேர்மையான சில போலீஸ்கள் இருக்காங்க, ஓகே. ஆனால் பெரும்பாலான போலீஸ்க்கு வந்து ஊழல் பெருச்சாளிகளா எளிய மக்களை தான் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எளிய மக்கள் வந்துட்டா போது உடனே உற்சாகமாயிரும், அவளை போட்டு விரட்டுறது. பெரிய அதிகாரிகள் வந்தால் சரி, அரசியல்வாதிகள் அல்ல பெரிய பணக்காரன் வந்தால் சரி, உடனே சல்யூட் பண்ணுறது. இது என்னையாது? ஒரு பக்கம் வந்து முதுகு குனியுது, இன்னொரு பக்கம் விரப்பா நிற்குது. யார் நீங்கள்லாம்? மக்களோட வரிப்பணத்தில் நீங்கள் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்காரர்கள் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இதில் வந்து லஞ்சம் வந்து குறையணும். அப்படி இனிமேல் வந்து லஞ்சம் கொடுக்க நினச்சா கூட நம்ம மக்கள் வந்து லஞ்சம் இன்னும் கொடுக்க மாட்டேன், நான் வந்து போராட்டம் பண்ணணும், பிரச்சனை பண்ணணும். அப்படி வந்தால் மட்டும்தான் எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும், இந்திய அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். இனி அடுத்த கால சந்திப்போம். நன்றி.